வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து விட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எனவே கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கிறிஸ்துவிடத்திலிருந்து இவைகள் எல்லாம் வருகிறது, அதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அல்லேலூயா. நல்லா சொல்லுவாங்க, அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறதா? ஓட்டர்ஸ் ஐடி உங்களிடத்தில் இருக்கிறதா? இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள தகுதியை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை நம்ம வாங்கிவிட்டோமா என்பதுதான் இந்த கேள்வி. அல்லேலூயா. அது உங்ககிட்ட இருக்குதா? அது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது, நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் உரிமையை பெற்றிருக்கிறீர்கள். அது உங்களிடத்தில் வந்து விட்டதா என்று இந்த கேள்வி கேட்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, 2015வது ஆண்டு ஆண்டவர் இந்த கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். சந்தோஷமா சொல்லணும், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன் பாருங்க, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை ஒவ்வொருவர் மேலும் பொழிவார். மிக நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த நாள்ல நீங்க வசனத்தை கேட்கும் போதே இந்த ஆற்றலும் இந்த வார்த்தையும் இந்த அபிஷேகமும் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. முதலாவது பாருங்க, கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக பென் ஜான்சன் என்று ஒரு மனிதர் இருந்தார். எத்தனை பேத்துக்கு தெரியும் இந்த பென் ஜான்சன்? யார் அவர்? அத்லெட். அவர் ஊக்க மருந்து செலுத்தி கொண்டதுனால அவர் பெற்றுக்கொண்ட அந்த மெடல், ஒலிம்பிக் மெடல் தானே, ஒலிம்பிக் மெடல் வந்து அவருக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அந்த மெடலை வந்து திரும்ப வாங்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர் ஊக்க மருந்து செலுத்தி கொண்டார் என்று. இந்த எல்லா பிளேயர்ஸுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, அவங்க சாப்பிடுகிற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவுல ஊக்க மருந்து இருக்கக்கூடாது. அந்த ஊக்க மருந்துனா, இப்போ சாதாரணமான கொலோக்கில் லாஜிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சோர்ந்து போகும்போது ஊக்க மருந்து போய் டாஸ்மாகில் ஊற்றிட்டு வருவாங்க. அல்லேலூயா. அவங்க அந்த அந்த அது சாப்பிட்ற வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா, சோப்பலாங்கியாக இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து மாவீரன் ஆயிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து போகும்போது டாஸ்மாக்கு போகிற வரைக்கும் கையை கட்டி அப்படியே, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா, பால் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. டாஸ்மாக்கு போயிட்டு வரமா, ஏய் எவடி அவ என்னை பார்த்து பேசுனது அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஊக்க மருந்து என்று சொல்லுவார்கள். ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உண்மையை நடந்த சம்பவம் ஒன்றை நான் பேப்பரில் வாசித்தேன். ஒரு தீபாவளி அன்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த குதிரை ஒன்று இருந்துச்சு. இந்த தீபாவளி அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, எங்கே பார்த்தாலும் பட்டாசு வெடிக்கும், டொம்முன்னு. சிலருக்கு வந்து அந்த பட்டாசு பெரிய பிரச்சனையாக இருக்காது, சிலருக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த தீபாவளி அன்னைக்கு நீங்கள் இந்த நாய்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அப்படியே கத்தி 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 டென்ஷன் ஆகி அதுக்கு மேலே கண்ணுக்கு மேலே செவந்து உருண்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும். எதுக்கு உட்காந்துட்டு இருக்குன்னா, அந்த பட்டாசை பிடிச்சி கடிக்கணும்யா, இந்த மனுஷங்களை கடிச்சா பார்த்தாது, இந்த பட்டாசை கடிக்கணும், இது எப்படி சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ டென்ஷனாக இருக்கும். சிலது வந்து அதை குலைச்சி டயர்டாகி அப்படி படுத்துருக்கும். அந்த மாதிரி இந்த குதிரை இருக்கு பாருங்க, ஒருத்தருடைய குதிரை ரொம்ப அன்னைக்கு பயந்து போச்சு. இந்த குதிரை வந்து அப்படியே பயந்து சொருகி போய் நின்றுச்சு. இந்த குதிரையை ஓட்டுறவரு அன்னைக்கு போனஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்காரு பாவம். அந்த போனஸோட நேராக போய் இந்த குதிரையை ஒரு இடத்துல விட்டுட்டு போய் டாஸ்மாக் கடைக்கு போய் வாங்கி குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு இந்த குதிரையை வந்து பார்த்துருக்காரு. அது வரைக்கும் அந்த குதிரையை பார்த்தப்போ அவருக்கு பாவமாக தெரியல. ஆனால் வந்து குடித்ததுக்கப்புறம் பார்த்த உடனே, நீ ரொம்ப பாவம், நான் மட்டும் குடிச்சிருக்கேன், நீயும் குடி அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், அவர் ஒரு பாட்டிலில் வாங்கிட்டு வந்து அந்த குதிரைக்கு கொடுத்துருக்காரு. குதிரை மாட்டேன்னு சொல்லியிருக்கு. இவர் வந்து குடிடா செல்லோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறார். அது என்ன சொன்னாலும் மாட்டேன்ருச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படி ஆட்டுனப்போ ஏதோ லேசாக நாக்கில் பட்டுருச்சு. டேஸ்ட்டை பார்த்த உடனே உறிஞ்சி பார்த்துருக்குது.
கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் குடிச்சிட்டு பேசாமல் அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சது பிறகு அவருக்கு சுறுசுறுன்னு ஏதோ உள்ளுக்குள்ளே ஏறி இருக்குது. இப்போ நம்மால் அப்படியே ஆடிக்கிட்டே வந்தவரை இப்போ நோண்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லினா அது வேணும்னு சொல்லி அவர் நோண்ட ஆரம்பித்தோன்னு அவர் என்ன பண்ணார், உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற பாட்டில் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருக்கிறார். அது வரைக்கும் இந்த குதிரை வெடி சத்தத்தில் பயந்து போய் இருந்தது. இப்போ கொஞ்சம் தைரியமாயிடுச்சு. கொஞ்சம் அவர் எனர்ஜைஸ், ஊக்க மருந்து உள்ளுக்குள்ளே போன உடனே கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகிருக்குது. இவர் இவ்வளோ நேரம் கொஞ்சினப்பெல்லாம் அந்த குதிரை அப்படியே நுழைஞ்சு இருந்துச்சு. ஆனால் பாருங்க, இதுக்கு அப்புறம் அவரும் தண்ணி, குதிரையும் தண்ணி. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரோட ஒரு பாசத்தில் செல்லம்னு கட்டி பிடிச்சத எட்டி ஒரு உத விட்டுச்சு பாருங்க. எட்டி ஒரு உத விட்டுன்னா அவர் போய் விழுக, குதிரைக்கு அது வரைக்கும் சோப்பலாங்க இருந்த குதிரைக்கு திடீர்னு எனர்ஜி அது குதிச்சுட்டு பாருங்க, ஒரு குதிச்சு வேகமா ஓடி வந்திருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் அங்க வயசான ஒருத்தர் காலில் பேண்டேஜ் போட்டுட்டு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காரு. வேகமா போய் அந்த கொஞ்சினார் இல்லையா, அவரை மிதிக்கிறதுக்கு பதிலா அந்த வெள்ளைக்கட்டு போட்டிருக்கிற மிதிச்சு அவரு அந்த பக்கம் போய் பறக்க, இந்த சைடு ஒரு சைக்கிள் பறக்க, நடுவுல காரு, அந்த காருக்காரன் அத்தனை பேரும் நிறுத்திவிடும். இது அங்க பண்ண அட்டகாசம் பயங்கரமான அட்டகாசமா போச்சு. கடைசியில அங்க போலீஸுக்கெல்லாம் சொல்லி நம்மால கொண்டு போய் உள்ளுக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? குதிரைக்கு ஊக்க மருந்து கொடுத்ததற்காக. அதாவது நம்மெல்லாம் உண்மையாவே சொல்ல போன சோப்பலாங்கிதான். ஆண்டவர் கொடுக்கிற ஊக்கத்தில் தான் நடக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து கொடுக்கிற ஊக்க மருந்து, அவருடைய வார்த்தை என்னும் ஊக்கம் நம்மை உற்சாகப்படுத்தி அவருடைய வழிகளிலே நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. நிறைய சமயம் நம்ம சோர்ந்து போகிறோம். இதுக்கு மேலே ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2014 வருஷத்துல எவ்வளோ ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். சில சமயங்களில் செஞ்சோம் உற்சாகமாக, சில சமயங்களில் செய்ய முடியல. சில சமயங்களில் வந்த போராட்டங்களை சோர்ந்து போய் இனி ஊழியத்தை செய்ய வேண்டுமா, இனி ஆண்டவருக்காக வாழ வேண்டுமா, இன்னும் ஆண்டவரை போற்றி துதிச்சு இருக்க வேண்டுமா என்ற கேள்விகளோடு சோர்ந்து போய் காணப்பட்டோம். ஆனால் அப்போதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ஊக்க மருந்தாகிய வார்த்தையை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையின் ஊக்கத்தில் தான் நம்ம எழும்பி நாம் நடக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பல சமயங்கள்ல நம்ம அப்படியே சோர்ந்து போய் நசிந்து போய் நம் இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார். கடந்த நாட்களில் ஒரு அருமையான மனிதர் தான் கண்ட ஒரு சொப்பனத்தை குறித்து சொன்னார். சில நாட்களாய் தன்னுடைய ஊழியத்தில் இருந்த பாதிப்பும், அந்த ஊழியத்தை செய்ய முடியாமல் இருந்த கஷ்டங்களும், அதுக்கு நடுவில் பல சோர்வுகளுக்கு நடுவில் இருந்த போது ஆண்டவர் ஒரு அழகான சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்தை அவர் பார்த்ததுலேருந்து அவருக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வந்தது. சரியா அவர் உற்சாகமான உடனே ஆண்டவர் அவருக்கு ஊழியத்தை கொடுத்தார். விறு என்று அவரை ஓட பண்ணினார். அவருடைய உள்ளத்திற்கு கடவுள் தம்முடைய வார்த்தை ஊக்கமாய் அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். நாங்களாம் அந்த நாட்களில் ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மனிதர்களை பார்த்த உடனே நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு ரகசிய பாஷை உண்டு. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா, இந்த வார்த்தையை கேட்பார். ராஜேஷ், ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? இல்லை பிரதர், ஆண்டவர் ஒன்று சொல்ல. ஆமாம் பிரதர், நேற்று சொப்பனம் வந்துச்சு பிரதர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லாட்டி இப்படி சொல்லுவேன், இல்லாட்டி அப்படி சொல்லுவேன். உடனே நான் கேட்பேன், பிரதர் ஆண்டவர் ஏதாவது சொன்னாருங்களா பிரதர்? ஆமாம், நேற்று ஜெபம் பண்ணியிருக்கும் போது ஆண்டவர் ஒரு விஷன் காண்பிச்சார். இதுதான் எங்களுக்கு வேலையாக இருக்கும். அப்புறம் அந்த 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 கேள்வியை கேட்ட உடனே யாராவது ஒருத்தர் அப்படி விட்டாங்கன்னா உடனே அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கொண்டு இருக்கும். எங்களுக்கு சந்தோஷமே என்னென்னா, கடவுள் ஏதாவது சொன்னால் அதுதான் பெரிய சந்தோஷம். அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த குழுவுக்கு நான் ரொம்ப ஆசையாக போவேன். எனக்கு பல கஷ்டத்துக்கு நடுவில் அந்த குழுவில் நான் போயிருந்தேன். அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுங்களா, நாங்கள் யார் வழியாவது நம்மை குறித்து ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்கார். சிலர் இப்படி கேட்பாங்க, ராஜேஷ் ஆண்டவர் என்னை பற்றி ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல் நானும் ஒரு ஏக்கத்தோடு கூட அங்கே போயிருப்பேன். ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா, நம்மளை பற்றி ஏதாவது பேசியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு போயிருப்பேன். பல நாட்கள் அதுக்காக தேவ சமூகத்தை பயங்கரமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே, என்னை குறித்து சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே, எப்படி நான் செயல்பட போகிறேன் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருப்போம். பார்த்தீங்கன்னா பல இடர்களுக்கு நடுவில், பிரச்சனைகளுக்கு நடுவில் அங்கே ஊழிய ஒருங்கிணைப்புக்குள்ளே போய் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, பாருங்க ராஜேஷ் நேற்று உங்களை பற்றி ஒரு சொப்பனம் வந்துச்சா, அவ்வளவுதான்
அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. கடைசியில் அவங்க சொல்லுகிற அந்த சொப்பனத்தில் நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் சில சமயம் சொல்லுவாங்க. ஆண்டவர் இந்த மாதிரி உங்களை வர நாட்களை பயன்படுத்த போகிறார், நீங்கள் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ஆண்டவர் இதை சொன்னார், நீங்கள் இனிமேல் இப்படி செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்பா அது வரைக்கும் நம்ம ஓட்டம் வந்து மெதுவாக நடந்துகிட்டு இருந்தோம்னா அதுக்கு மேலே எப்படி நம்ம குடுன்னு ஓடுவோம். அந்த நாட்களில் வேறு எதுவுமே ஆறுதல் இல்லை. கடவுள் என்னுடைய ஆத்மாவோடு பேசுகிற அவருடைய வார்த்தையும் மற்றவர்கள் வழியாய் சொல்லுகிற அந்த வார்த்தையும் தான் எனக்கு ஊக்கமாய் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஊக்கம் அதில் மட்டும் இல்லை, ஒருவேளை ரொம்ப நாட்களாக அபிஷேகம் இல்லை, திடீர் ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம சோர்வோடு போயிருக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்துக்கு போன பரிசுத்த ஆவியின் வல்லமை அளவில்லாமல் கொடுக்கிற அவ்வளோதான், ஒரே சந்தோஷமாயிரும். அது எனக்கு ஊக்கம் மருந்தாய் இருந்திருக்கிறது. பல சமயங்களில் சோர்ந்து போய் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு வராத ஒரு விஷயம் இருக்குன்னு அந்த பாட்டு தான். அவர் பாட்டை ஒன்று கொடுப்பார். அந்த பாட்டை பாடி 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 பலமுறை பாடி ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவேன். கடைசியில் எனக்கு எப்படி இருக்குன்னா, சே எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தாரியா என்று சந்தோஷமாய் நான் இருந்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. சில சமயங்களில் பலவிதமான நெருக்கடிகளின் சோர்வில் உட்கார்ந்து கொண்டிருப்போம். சரியாக அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் விசாரிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வார். அதை செஞ்ச உடனே வர்ற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. சில அது நாட்கள் கடந்த பிறகு எனக்கு ஊக்கம் மருந்தாக இருந்தது என்ன, சில சமயங்களில் சில ஊழியங்கள் வரும், அந்த ஊழியத்துக்காக போகிறதுக்காக நான் ஆயத்தமாகி கொண்டிருப்பேன். ஆண்டவர் வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை சொல்லிக் கொடுப்பார். அந்த ஊழியத்துக்கு போய் அந்த செய்தியை கொடுத்த பிறகு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். சே, ஆண்டவர் இப்படி நம்ம வழியை வெளிப்பட்டு விட்டாரே என்று நினைத்து அந்த ஊக்கத்திலே தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? இன்னைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னா, 2015 கடைசியில் ஆம், பல முறை நாங்கள் ஊக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஊக்க மருந்தை கொடுக்க போகிறார். வரும் நாட்களிலே மிக வேகமாய் நம்ம ஓட போகிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்கள் குந்தி ஓடுனீங்களா, நிதானமாக ஓடுனீங்களா? வரும் நாட்கள் அப்படி இல்லைங்க, மிக வேகமாய் ஓட போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம வரும் கடந்த நாட்களில் சின்ன சின்ன ஊழியங்களை நீங்கள் செய்து வந்தவங்களா? கவலைப்படாதீங்க. வரும் நாட்களில் பாருங்கள், பயங்கரமான ஊழியத்தை தீவிரமாய் செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த எலியாவுக்கு மீது ஆண்டவருடைய வல்லமை வந்த போது ஆகாபு ரதத்தில் போகிறார். ஆனால் ஆகாபுக்கு முன்பாக அவர் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேருகிறார் எலியா. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவரை வல்லமையாய் நிறைத்து வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அடுத்தது வாசிங்களேன். அன்பினால் ஆறுதலும் ஆண்டவர் தம்முடைய அன்பினால் மிகுந்த ஆறுதலுக்குள் நடத்துவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க இந்த வசனத்தை கவனிங்க. அன்பினால் ஆறுதலும் அப்படின்னு சொன்னா நொறுக்குதலினால் உடைதலும் கட்டாயமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு நடுவில், ஏன்னா உடைதல் இல்லைன்னா அங்க ஆறுதலுக்கு வேலையே இல்லை. ஒரு கடினமான பாதையில் தான் நம்ம போக போகிறோம். ஆனால் அதுக்கு நடுவில் தேவனுடைய ஆறுதல் கட்டாயமாய் இருக்கும். அல்லேலூயா. அதை சொல்லும் போது சொல்லுகிற அன்பினால் ஆறுதல். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ். இப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து அந்த ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பாடல்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போது நிறைய பாடல்கள் நான் கேட்பது உண்டு. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னை பட்டணத்தில் இருந்தான். அந்த ஒரு பிராமினும் ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒல்லியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு அப்படி ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ். அவன் பாடுன்னு அவ்வளவு இனிமையாக இருக்கும். அப்போது நான் அவன்கிட்ட பாட்டு பாடுறான், இந்த பாட்டு பாடுறான், அந்த பாட்டு பாடுறான்னு சொல்லுவேன். அவன் ஏதாவது பாடுவானே சும்மாறான் அப்படி இப்படிமா பாட்டு பாடி போர் அடிக்கிறான். அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டாக பாட மாட்டான். ஆனால் ஒரு நாள் வந்தான், என்னுடைய அறைக்கு வந்தான். நான் ஹாஸ்டலில் இருக்கிறோம், என்னோடய அறைக்கு வந்தான். அப்போ நான் உட்கார்ந்து படுத்து கொண்டு இருந்தேன். நாளைக்கு எக்ஸாமு, நான் உட்கார்ந்து படுத்து கொண்டு இருந்தேன். அவன் ரொம்ப பரிவோடு வந்தான். ராஜேஷ், பாட்டு பாட்டுமா? ஆடடா, என்ன ஒரு பரிவு, என்ன ஒரு பாசம். உடனே சரி குரு பாடு அப்படின்னு சொல்லி நான் மேக்ஸ் போட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அவன் பாடின அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே சாஞ்சிட்டே கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் படுத்துட்டேன். அவன் அவ்வளவு அழகாக பாடிக்கொண்டு இருந்தான். நான் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கேன். கரெக்டாக மட்டும்தான் வரல. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான்.
ராஜேஷ் அப்படின்னு வந்து கதவை திறந்தேன். நான் கதவை கண்ணை திறக்கிற மைண்டு கூட இல்லை, அரை தூக்கத்தில் இருக்கிறேன். இவன் மெதுவாக சொல்கிறான் அவங்ககிட்ட, டேய் நானே கஷ்டப்பட்டு அவன் தூங்க வச்சுட்டு இருக்கேன், நீ வேற என்ன போடா. நான் கண்ணை முடிச்சிட்டேன். ஆட்டா பாவி, அவனுக்கு இன்னொருத்தன் படிச்ச மார்க் வாங்கினா டாடாடாடா ஆகாது அவனுக்கு. அப்போ பாருங்க, அவன் வந்து பாடுறேன்னு சொன்னப்ப எனக்கு ஆறுதலாக தான் இருந்துச்சு. ஆனால் அது அன்பின் ஆறுதல் இல்லை, அது வேற ஒரு ஆறுதல். அல்லேலூயா. பிசாசு இப்படி தான் செய்வான். நமக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக வந்து டிவி பெட்டியை கொண்டு வந்து வச்சிருவான். நமக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக வேண்டாத புட்டியை கொண்டு வந்து வச்சிருவான். இப்படி வேண்டாதெல்லாம் கொண்டு வந்து வச்சு நீ ஆறுதலா இரு மகனே என்று சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மீது கொண்ட அன்பினாலே உனக்கு ஆறுதல் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அடுத்தது வாசி. தூய ஆவியினால் நமக்கு வரக்கூடிய சில காரியங்களை சொல்லுகிறார் பாருங்க. தோழமையும் இந்த தூய ஆவியினால் நமக்குள் என்ன வரப்போதான்? தோழமை வரப்போகிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது ஒரு சின்ன ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவாங்க, எந்த ஷிப் வேணால் கவுந்து போகும், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கவுந்தே போகாது. அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. அதாவது there are people who are addicted to the friends. அந்த தோழமையில் வந்து அவங்க அடிக்டாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நண்பர்களோடு ஊர் சுற்றிருப்பாங்க, அங்கே சுற்றிருப்பாங்க, இங்கே சுற்றிருப்பாங்க, பயங்கரமாக ஓகாக ஆடி இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸை விடவே மாட்டாங்க. அது அவங்க மேலே இருக்கக்கூடிய பற்று, தோழமை என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, தூய ஆவியினால் உண்டாகும் தோழமை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது என்ன தெரியுங்களா? அது ஒரு ஒண்டர்ஃபுல் திங். அதோடைய ஆழத்தை ரொம்ப வசனங்கள் வைத்து நான் காண்பிக்காட்டி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். நமக்கு நம்முடைய தேசத்தின் மக்களோடு கூட ஒரு தோழமை உண்டாகும். நம்ம மனதுக்குள்ள அவங்கள பார்க்கும்போது யாரோவை பார்த்தது போல இருக்காது. அல்லேலூயா. சமீப நாட்களில் நான் சில சமயங்களில் ஊழியத்துக்காக நான் பல இடத்துக்கு போகிறேன். அநேகரை நான் பார்க்குறேன், வாலிபர்களை பார்ப்பேன், சில வீடுகளுக்கு நான் போவேன். குறிப்பாக கடந்த நாட்களில் ஹைதராபாத்துக்கு போயிருந்தப்போ சில ஹவுஸ் விசிட்டுக்காக நான் போயிருந்தேன். அந்த ஹவுஸ் விசிட்டுக்காக போனால் அவங்களெல்லாம் நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை, அவங்களோட பேசினதில்லை. அவங்க வீட்டில் போய் உட்காந்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ஏதோ எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், பல நாட்கள் பழகினது போல எனக்குள் ஒரு உணர்வு வந்தது. அப்போது இந்த மாதிரி ஒரு 2-3 இடங்களுக்கு போன இடத்துலலாம் எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்தது. சமீப நாட்களில் எனக்கு வந்து சிலரையெல்லாம் பார்த்து, சிலர் நிறைய பேர்த்த மேக்சிமமான புது ஆட்களை பார்த்தா அவங்கள பார்த்து அவங்க யாரோ போல தெரியறதில்ல. என்னவோ நமக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நட்பு கொண்டவர்கள் போலவும், அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை போலவும், அப்படி ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸை நான் ஃபீல் பண்ண முடிகிறது. அது என்னன்னா, அப்படி ஃபீல் பண்ணிட்டா அவங்க மேலே ஒரு பரிவு வரும். அவங்க கஷ்டப்படும் போது ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, தேவ சமூகத்தில் அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு தோணும். அவங்களுடைய வேதனை வந்துட்டா அது யாரோடைய வேதனை போல தோணாது, நமக்கே வேதனை வந்தது போல இருக்கும். அந்த உணர்வு வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வீட்டுல நமக்கே நடந்தது போல ஒரு உணர்வு வரும். இது வந்துருச்சுன்னா தான் ஒரு மனிதன் ஊழியம் செய்கிறவனாய் மாறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வந்துருச்சுன்னா அவனுடைய ஊழியம் எப்படி இருக்கும்னா, அவ்வளவு வேகமாக இருக்கும், அவ்வளவு சிரத்தையாக இருக்கும், அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை அதில் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது யாரோவா நம்ம பார்த்தோம்னா நம்மளால அது அவங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுவது ரொம்ப கஷ்டம். ஒரு எந்த ஊழியத்திற்கு போனாலும் முன்னாடிலாம் அடிக்கடி நான் இதை சொல்லுவேன். நம்ம ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம ராஜேஷ் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாப்புல, அதை தூக்கி போட்டாப்புல அத்தனை பேரும் கவுந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானே இயல்பாக சொல்லுவேன். நான் என்னென்ன சாட்சி சொல்லும் போது சொல்லுவேன், எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரே பிள்ளை, எனக்கு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் தான் எனக்கு அண்ணா, நீங்கள் தான் எனக்கு தங்கச்சி. இந்த மாதிரி நான் போகிற ஊரெல்லாம் எனக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியாது, என்னுடைய ஹார்ட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இது சொன்ன உடனே அப்படியே அந்த டீம் அப்படி வேற மாதிரி மாறிடும். அது வரைக்கும் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ எனக்கு
இந்த இந்த அனுபவத்தை ரொம்ப நாள் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த தோழமை எண்ணத்தை நமக்குள் வைக்கிறார். அப்போ யாரை பார்த்தாலும் உலகத்தின் மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் வேற யாரோ என்று தோன்றுவதில்லை. அவர்கள் என் சாயல், என் அப்பாவின் பிள்ளைகள், என் அப்பாவின் சாயலா இருக்கிறாங்க. இவங்க பரலோகத்துக்கு உரியவங்க, இவங்களுக்காக நான் உழைக்கணும், இவங்க என் குடும்பத்தினர் என்ற உணர்வு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த உணர்வை ஆண்டவர் வருகிற ஆண்டு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க பார்க்கிறவங்கள உங்களுக்கு தூரமா தெரியாது, உங்களுடைய சொந்தமாய் தெரியும். ஒருத்தர் கஷ்டத்தை சொன்னாங்கன்னா அது உங்களுடைய கஷ்டத்தை போலவே உங்களுக்கு உணர்வு வரும். அடுத்தது வாசிங்க. பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா. ரெண்டு விஷயத்தை சொல்ற. பரிசுத்த ஆவியினாலே பரிவு, பரிசுத்த ஆவியினாலே இரக்கம். நான் இன்னைக்கு காலையில் கூட அதை சொன்னேன். அதாவது ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பே கிடையாது, நீ அன்பே இல்லாத ஆளியா அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க. நான் ஒருவேளை திட்டின உடனே நான் உணர்வு அடைஞ்சு இனிமேல் அன்பு செய்வேன் அப்படின்னு சொல்லிடுவேன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. நான் சொன்னேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, நீங்கள் உண்மையாகவே எனக்கு அன்பு கிடையாது. நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒரு மாதிரி ஒரு டஃப்பான அட்மாஸ்பியரில் வளர்ந்ததுனால எனக்கு இயல்பாக அப்படி ஒரு கேரக்டர் 100% நோ, 100% நோ. ஆனால் இன்னொன்று சொன்னேன், நீங்கள் வேணால் என் கூட மும்பைக்கு வாங்க, மும்பையில் நான் செய்தி கொடுத்து கடைசியாக தேவ அன்புக்காக ஜெபிக்கும் போது மட்டை திறந்த வெள்ளம் என்ன தேவ அன்பு புறப்படுகிறதா இல்லையா நீங்கள் வேணால் பாருங்கள் என்று நான் சொன்னேன். உண்மையாகவே மும்பைக்கு போனப்போ ஆண்டுடைய மனதுருக்கம் அப்படி ஃப்ளோ ஆச்சு, தேவ அன்பு ஃப்ளோ ஆச்சு. ஆனால் எங்கிட்ட ஒரு பைசாவுக்கு கூட அன்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறையும் போது தேவனுடைய அன்பு என்னுடைய உள்ளத்தை நிறைக்கிறது. இந்த இரக்கமும் பரிவும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும். ஒருத்தருக்கு நம்ம இரக்கம் காண்பிக்கும் போது நான் சொன்ன பாருங்க, ஐ வில் பி வெரி வெரி டஃப். அதாவது என்ன, ஒரு சில சமயம் சிலருக்கு என்னை பார்க்கும்போது தோணும், என்னையா மனுஷன் இவ்வளோ டஃப்பாக இருக்கிறாரு, என்னத்தை தான் இவர் சாதிக்கிறாரு, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சில சமயம் அவங்க நினைத்துக்கொள்வாங்க, நான் ஐ எம் வெரி வெரி டஃப். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் இரக்கத்தை ஊற்றிவிட்டார். எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணால் நான் இரக்கமாக இருப்பேன், எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் பரிவாக இருப்பேன். இது ஒரு தெய்வீக தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிற ஒரு மனிதன் மட்டுமே கடவுளுடைய பணியை செய்ய முடியும், கடவுளுக்காக சாட்சியாய் வாழ முடியும், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இல்லாட்டி அழுகிறவங்களுக்கெல்லாம் நம்ம இரக்கம் காண்பிச்சு, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நம்ம பரிவு காண்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது இல்லை. அல்லேலூயா. பிசாசு அப்படிப்பட்ட மனிதர்களை மிக எளிதாக ஏமாற்றிடுவான். அல்லேலூயா. மிக மிக எளிதாக ஏமாற்றிடுவோம் அந்த மாதிரி ஆட்களை. தேவனுடைய ஆவினால நிறைந்து ஆவியானவராலே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவராலே நாம் பரிவோடு கூட நடந்து கொள்ளும் போது, அந்த மனிதன் செய்கிற ஊழியமே சிறப்பான ஒரு ஊழியமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாட்டி ஏதாவது ஒரு பேத்தோஸ் சீனை கிரியேட் பண்ணி நம்ம வேண்டாத ஒரு விஷயத்துக்காக நம்மளை ஜாமன வச்சிருவான் பிசாசு. ஆனால் ஆண்டருடைய பரிவும் ஆண்டருடைய இரக்கம் வரும்போது, ஒரு மனிதனை பார்க்கும்போது இரக்கம் வரும். நான் சில சமயங்களில் குறிப்பாக இந்த விஷன் மீட்டில் சில மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிற அந்த சூழ்நிலைகள் வரும்போது ஒருத்தருக்காக ஜெபிப்பேன். அப்போ ஜெபிக்கும் போது பொல்லாத பிசாசை கடிந்து கொண்டு ஜெபிப்பேன். இன்னொருத்தருக்காக அவங்க போயிருப்பாங்க, அடுத்த ஆளுக்காக ஜெபம் பண்ணால் கை வச்சு அடுத்த செகண்ட் துறன்னு கண்ணீரும். என்னடா இப்படின்னு வருதுன்னு பார்த்தா ஆண்டவர் அவங்களுக்காக மனதிருப்பார், அவங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணுவேன். அடுத்த ஆள் வருவார், அவங்களுக்கு கடிந்து கொள்ளுதான் இருக்கும், மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா இது எதனால உண்டாக்குற, பரிசுத்த ஆவியினால உண்டாக்குற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஆண்டவர் மனதாக இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா. 3 காரியங்களை சொன்னேன். வருகிற ஆண்டு கிறிஸ்துவினாலே நம் ஊக்கத்தை பெறுவோம். ஆண்டவர் ஊக்கப்படுத்தி நடத்துவார். அது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னும் ஊக்கம், ஆண்டவருடைய வார்த்தை என்னும் ஊக்கம், ஆண்டவருடைய அனுபவம் என்னும் ஊக்கம், ஆண்டவருடைய அற்புதம் என்னும் ஊக்கம். ஆண்டவர் பல விதமான ஊக்கங்களை கொடுத்து நம்மை நடத்த போகிறார் ஒரு பக்கம்.
ரெண்டாவது பக்கம் அவருடைய அன்பினாலே வருகிற ஆறுதல். நமக்கு ஒரு நொறுக்குதல் இருக்கும், இன்னொரு பக்கம் அவருடைய ஆறுதல் இருக்கும். தூய ஆவியினாலே இந்த தோழமை, மக்கள் மீது, ஆண்டுடைய மக்கள் மீது, அவருடைய சாயல் மீது ஒரு பரிவு, அவர் மேலே ஒரு இறக்கம், அவங்க மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவங்கள பார்த்தா அவளுடைய அப்படி ஒரு பாசம் நம்முடைய உள்ளத்துக்குள் பொத்து கொண்டு வரும். தோழமை, பரிவுள்ளம், இறக்கமும் நமக்குள் வரும். இந்த நினைப்புகளோடு நம்மளை பண்ணிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். க்ளோரி லார்ட், க்ளோரி லார்ட். எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள அபிஷேகமாய் வைப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள அபிஷேகமாய் வைப்பார். நீங்க ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மீது புறப்படுகிறது. தேவனுடைய அபிஷேகமாய் தேவனுடைய வார்த்தை மீது புறப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை உன் காதுகளில் ஒழிகிறது. தேவனுடைய வார்த்தை உன் ரத்தத்திற்கு ஒழிகிறது. தேவனுடைய வார்த்தை உன் நரம்புகளுக்குள் ஒழிகிறது. தேவனுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன் ஆத்மாவுக்குள் ஒழிகிறது. தேவனுடைய வார்த்தை உனக்கு அபிஷேகமாய் மாறுகிறது. தேவனுடைய வார்த்தை தேவ அன்பை கொண்டு வருகிறது. அந்த தோழமையை கொண்டு வருகிறது. கிருபையை கொண்டு வருகிறது. ஆசீர்வாதம் ஒவ்வொரு உள்ளத்தையும் நடக்கும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேர்த்த பெயரால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். விசாரியும் ஆசீர்வதியும் மகிழ்ச்சிப்படுத்தும். ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை பெருகட்டும். உடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். சம்பத்து பெருகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேதனைகள் மறையட்டும். கடன்கள் மறையட்டும். கையிட்டு செய்கிறவைகளை வாய்க்க பண்ணும். தொழில்களை ஆசீர்வதியும். வேலைகளை ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். உடைய சமாதானம் இறங்கட்டும். ஆண்டவரே, தடைகள் உடையட்டும். மகிழ்ச்சிப்படுத்தும். ஒவ்வொருவரோடும் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. இயேசு நம்மை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே